அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் வணக்கம். ஒரு 2 டேஸாக வீடியோஸ் போடப்படையில், அது மட்டும் இல்லாமல் இடையில கிறிஸ்மஸ் வந்தது. கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்காக இடையில ஒரு நாள் லீவ் கொடுத்துருந்தோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். லாஸ்ட்டாக போட்ட கொஷின் 2 கொஷின்ஸ், அதுக்குரிய டிஸ்கஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது, இப்போ பார்க்க போகிற கேள்வி வந்து 2019 போட்ட வரி சதவீதம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. 3வது கேள்வியாக போட்டிக்கிறாங்க. பார்ப்போம் அதை. ஓகே தானே? சரி. குமார் நகரசபை எல்லைகளின் உள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார். குமார் நகரசபை எல்லைகளின் உள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபாய் 40,000 ஆகும். அந்நகரசபை 22% ஆண்டு இறைவரியை அறவிடுகின்றது. 22% ஆண்டு இறைவரியை அளவிடுவது. அப்போ ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரி கேட்டுக்கிறான். ஓகே, 3வது கேள்வியை பார்ப்போம். ஓகே தான், 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி இது. அதில் 3வது கேள்வி, ஒரு 40,000 செலுத்துகிற 40,000 22% தான் வரியாக செலுத்துகிறாங்க. அப்போ அதை சுருக்குனா ஆன்சர் வரும். 40,000 100% 22% எவ்வளோ பார்க்கணும். கேன்சல். இது பற்றினா 88 ரூபாய் 8,800 ரூபாய். ஓகே தானே? 100% 40,000 22% தான் ஒரு வரியாக செலுத்துறது. விளங்கின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி, அவர் காலாண்டிற்கு இறைவரியாக எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும்? காலாண்டுனா என்னது? 4ஆக பிரித்து ஒரு பங்கு. ஓகே தானே? 10 பார்க்க போகிறோம். அப்படி என்றால் இப்போ 2வது கேள்வி, ரூபாய் 8,800 4ஆக பிரித்து ஒரு பங்கு. 4ஆக சுருக்குனா 2 முறை, இங்கே 2 முறை, ரூபாய் 2,200 ரூபாய். ஓகே தானே? இதுதான் எங்களோட 2வது கேள்வி. அடுத்தது 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி இல்லை, சாரி, இது ஏ பார்ட். பி பார்ட்டை பார்ப்போம். பி பார்ட் வந்து அது இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஆண்டு வருமானம் ரூபாய், ஆண்டு வருமானம் தந்திக்கிறாங்க, அங்கிட்டு வருமான வரி சதவீதம் தந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர், லாஸ்ட் 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது நடக்குது. ஜனவரி 1 தேதியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிக்கு. ஓகே தானே? ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகினா அப்புறம் தொடர்ந்து அப்படி போகும். ஓகே தானே? எல்லோரும் கொஞ்சம் குயிக் பண்ணிக்கிடுங்க. ஜனவரி ஸ்டார்ட் ஆகும். டிசம்பருக்குள்ளே பே பண்ணுறாங்களுக்கு பேமெண்ட் டிஸ்கவுண்ட் தந்தீதான் 900 தான் சொல்லிக்கிறோம் மந்த்லி. அதுக்கப்புறம் வந்து 4 இயர்ஸ் பாஸ் பேப்பர் ஃபுல்லாக செய்கிறேன்னு சொல்லிக்கிறோம். விருப்பமானாக்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு 2 மந்த்ஸுக்குள்ளே முடித்து தரதால தான் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் பார்த்து கட்டாயம் ஜாயின் ஆகிடுங்க. ஓகே தானே? ஓகே, நம்ம அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். ஓகே தானே? 2 மந்த்ஸுக்குள்ளே முடிச்சு தரதால தான் உங்களுக்கு அந்த பேப்பர் அமௌண்ட் வந்து மந்த்லிக்கு வந்து 900 சொல்லிக்கிறோம். பேப்பர் கிளாஸ் 4 இயர்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம. அப்போ அதனால் வந்து விருப்பமானாக்க இந்த அட்மிட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே தானே? சரி, கேள்வி பார்ப்போம். அப்புறம் அடுத்த பி பார்ட்டில் ஒரு தகவல் தந்திக்கிறாங்க. எப்படின்னா வந்து ஒரு ஆள் வந்து முதலாவது 5 லட்சம் சம்பளமாக எடுத்தால் அவர் வந்து வரி கட்ட தேவையில்லை. அடுத்தது அதுக்கு மேலே 10 லட்சம் சம்பளம் எடுத்தால் எனது 5 லட்சத்துக்கு வரி இல்லை. அடுத்த 5 லட்சத்துக்கு வரி இருக்குது. அந்த 5 லட்சத்தில் அந்த முதலாவது வர 5 லட்சம் தவிர அதுக்கப்புறம் அடுத்த 5 லட்சத்தில் அவர் 4% செலுத்தணும். 5 லட்சத்தில் 4% பார்த்தா எவ்வளோ வரப்போகுது பார்ப்போங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம், அதுக்காக தான் நான் குயிக்காக சொல்கிறேன். அது அது ஞாபகம் தான். கேள்வி செய்யறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும் பாருங்கள். 5 லட்சத்தில் 4% சரியா? தர 100 மேல் பொதுவாக 5 லட்சத்தோட சம்மந்தப்பட்டு தரதால தான் சொல்கிறேன்.
கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா லேஸ் ஆகிக்கும். இந்த 20,000 வரும். பணமையாக 5 லட்ச ரூபாட அந்த 4 வீதம் இதை வச்சு தான் வரும். அப்படின்னா வந்து இப்போ என்னத்துக்கு இதை சொன்னா வந்து பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் 5 லட்சம் வரி விலக்காகவும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 5 லட்ச ரூபா எடுத்தால் வந்து 20,000 ரூபாய் வந்து சம்பளமாக செலுத்த வேண்டி வரும். சம்பளமாக இல்லை வரியாக செலுத்த வேண்டி வரும். ஆனால் இப்போ அவர் செலுத்துகிற தொகை என்னது 12,000 செலுத்துறாங்கன்னா வந்து 20,000 குறைய. அப்படின்னா என்னது அவர் மேலதிகமாக 5 லட்சத்தோட குறைய தான் சம்பளம் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் எடுக்கிற சம்பளம் எக்ஸ் பெருமானம்னா அதில் 4 வீதம் ஃபர்ஸ்ட் 5 லட்சத்துக்கு வந்து வரி இல்லை. அதுக்கப்புறம் அதோட மேலதிகமாக வர ஒரு பெருமானத்தில் 4 வீதம் பார்த்தா 5 லட்ச ரூபா சம்பளம் எடுத்துக்கிட்டா 20,000. 5 லட்ச ரூபாயோட குறையத்தான் எடுத்துக்கிறாரு. அப்போ அதை வச்சு நம்ம அவர் வந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் சம்பளம் எடுக்கிறாங்கன்னு முடிவுக்கு வரலாம். உதாரணத்துக்கு இப்போ வரி வந்து 32,000 ரூபாய் இருந்தா 20,000 ரூபாய் வந்துட்டு அப்போ 10 லட்ச ரூபாயோட மேலே விலங்கு தானே. அதுதான் இதில் கான்செப்ட். ஓகே தானே, இது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு போய் சொல்லி தந்தேன். ஓகே, இப்போ வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க வந்து என்ன முதலாவது வந்து 5 லட்ச ரூபா ப்ளஸ் அது 5 லட்ச ரூபா ஆகிக்கட்டும். அப்போ அவர் எக்ஸ்ன்ற ஒரு பெருமானம் எடுத்திருந்தா 100 மேல் 4 வீதம் தர அது வந்து அவர் கடைக்கு சொல்லிக்கிறாங்க. என்னது மேற்குறிப்பிட்ட அட்டவணைக்கேற்ப குமார் ஒரு ஆண்டுக்காக ரூபாய் 12,000 வருமான வரியாக செலுத்துகிறார். அவருடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு அவர் வந்து 12,000 ரூபாய் செலுத்துறாராம். அவர் என்னது 5 லட்ச ரூபாய்க்கு மேலதிகமாக எக்ஸ்ன்னு ஒரு இது எடுத்துக்கிறான்னு வச்சா அப்போ இப்போ 12,000 செலுத்துறாங்க. இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சுருக்குவோம். இந்த 100 அடுப்பு இப்போ இருக்க இந்த 4 வந்து பிரிக்கும். சரியா? அப்படின்னா 3000 30,000 3 லட்சம். அப்போ எக்ஸ் சமன் இதுங்க எழுதுறேன். எக்ஸ் சமன் 3 லட்சம்டா. ஏற்கனவே அவர் 5 லட்ச ரூபான்னு வரி விலக்கு இருக்குது. அப்போ 5 லட்ச ரூபா பிளஸ் இப்போ வந்து அவர் மொத்தமாக செலுத்துகிற ரூபா மொத்தம் எவ்வளோ ரூபா 8 லட்ச ரூபா கொடுக்க வேண்டி. இதுதான் எங்களோட தேர்ட் கொஷன். எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட முடிச்சுக்கிடுவோம். பாஸ் பேப்பருக்கு ஜாயின் ஆகிக்கிறாக்க அட்மிட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஓகே.